வணக்கம் நேயர்களே, தொலைப்பாலம் நேரலை நிகழ்ச்சிக்கு நேயர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் கர்க்க கசடர 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கான அறிவியல் பாட வரிசையில் இயற்பியல் பாடத்தில் ஏற்படுகின்ற ஐயங்களுக்கு விளக்கம் அளிக்க வருகை தந்திருக்கிறார் இயற்பியல் ஆசிரியர் திரு திருமழிசை அவர்கள். நேயர்களின் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் மாணவ செல்வங்களின் சார்பிலும் இயற்பியல் ஆசிரியரை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களோட வருகை எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மகிழ்ச்சி சார். பொதுவாக அறிவியல் பாடம் அப்படின்னும் போது மாணவ செல்வங்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. போட்டித் தேர்வுகளிலே மதிப்பெண்ணை மிகவும் அதிகப்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பாக இயற்பியல் பாடமும் அமைகிறது என்பது யாவரும் அறிந்த உண்மை. அந்த வகையிலே இன்றைய காலகட்டத்தில் மாணவ செல்வங்களுக்கு இயற்பியல் பாடத்திலே பொதுவாக +2 படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏற்படுகின்ற நடைமுறை சிக்கல்களை எல்லாம் தவிர்க்கும் அணுகுமுறையோடு இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரலை நிகழ்ச்சியிலே மாணவ செல்வங்கள் தங்களின் ஐயங்களை 22722487 22722488 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களின் கருத்துக்களை இங்கே பதிவு செய்து விடைகளை பெறலாம். வெளியூர் நேயர்கள் 0413 என்கின்ற குறியீட்டு எண்ணை பதிவு செய்து அழைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். உங்களின் அன்பான வரவேற்போடு நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். வாருங்கள் நேயர்களே. பொதுவாக சார், சிலபஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாடத்துலையும் சூழலுக்கு ஏற்ற மாதிரி ரெடியூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. கண்டிப்பாக. அந்த வகையில் ஃபிசிக்ஸ் பாடத்தில் ரெடியூஸ்டு சிலபஸ் என்கின்ற நிலை உருவாகி இருக்கிறதா, அதை பற்றி மாணவ செல்வங்களுக்கு சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சார். நான் ஒரு திருக்குறள் சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்றேன். இது இயற்பியலோட ரொம்ப ஒற்று போகிற ஒரு திருக்குறள். ஸோ உடுக்கை இழந்தவன் கைப்போல் ஆங்கை இடுக்கண் களைவதாம் நட்பு. இதுவும் அடுத்தது தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். இந்த 2 குறளுக்கும் இன்றைய நிகழ்ச்சிக்கும் மிகுந்த தொடர்புடையது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வருஷமும் நம்ம வந்து ரெடியூஸ்டு சிலபஸ் தான் போகிறோம். ஸோ ரெடியூஸ்டு சிலபஸில் மோஸ்ட்லி எல்லாமே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு மாணவர்கள் வந்து எளிமையாக வந்து எக்ஸாமை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. ஆனால் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது இயற்பியலை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒவ்வொரு யூனிட் ஸ்டார் யூனிட் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பாடத்தையே வந்து அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 பாடங்கள் இருக்குது. அதில் கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே. பட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸோ முழுமையாக இதை வந்து பார்த்தா அப்படியே புக்கு ஆசிட்டிஸ் தான் இருக்கும். நீங்கள் ஐயோ இன்னும் குறைக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஏன்னா ஃபிசிக்ஸ் இஸ் மேஜிக். ஓகே, அதனால் அது ஒன்றும் உங்களுக்கு படிப்பதற்கு சுலபமாகத்தான் இருக்கும். ஈவன் நீங்கள் நல்ல சிறந்த முறையில் இயற்பியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அந்த விடுபட்ட பகுதி ரெடியூஸ்டு சிலபஸும் சேர்ந்து கதையை வாசிப்பது போல் வாசித்தீர்கள், ஆனால் உங்களுக்கு வந்து இயற்பியல் ஒரு அருமையான ஒரு பாடமாக அமையும். நிச்சயமாக சார். பொதுவாக ரெடியூஸ்டு கொஸ்டின் அல்லது ரெடியூஸ்டு பேட்டர்ன் அப்படிங்கிற கான்செப்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி வினா வடிவமைப்பு, கொஸ்டின் பேட்டர்ன். ஏன்னா அது மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சார். ஸோ நீங்கள் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் பேட்டர்ன் நம்ம வந்து தியரி முதல்ல வந்து தியரி பார்க்கணும்னா முதல்ல 70 மார்க்கு மாணவர்கள் எழுதுவாங்க. அந்த 70ல் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 15 மார்க்கு. அதில் 1 வேர்ட் ஆன்சர்ஸ். அடுத்தது 2 மதிப்பெண் கேள்வி 6 வந்து எழுதணும் பிள்ளைங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து 9 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அந்த 9ல் ஒரு கேள்வி வந்து அவங்க கட்டாயமாக அதை வந்து அட்டன் பண்ணியே தீரணும். அது வந்து பார்த்திங்கன்னா 2 மதிப்பெண் கேள்வியில் 24வது கேள்வி வந்து இட் இஸ் மேட் கம்பல்சரி. ஸோ அவர்கள் அதை கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஸோ ரிமைனிங் 5 இப்போ வந்து 9 கேள்வியில் 1 வந்து கட்டாயமாகிடுச்சு. மீதி இருக்கிற 8 கேள்வியில் அவங்க ஏதாவது 5 வந்து ஓப்பன் சாய்ஸில் சூஸ் பண்ணி எழுதலாம். பிறகு 3 மதிப்பெண் கேள்வி இருக்குது. அதுலேயும் அதே மாதிரி 9 கேள்விகள் கேட்கப்படும். அதில் மாணவர்கள் 6 கேள்விகளுக்கு சரியான பதில் அளிக்க வேண்டும்.
அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கம்பல்சரி, கட்டாயமாக அதை வந்து அவங்க அட்டன் பண்ணியே தீரணும். அது 33ஆம் கேள்வி. அண்டு டீட்டெயில்டு ஆன்சர் கடைசி பாகம், அது பார்த்திங்கன்னா 5 மதிப்பெண் கேள்வி. அதில் மொத்தம் 5 கேள்விகள் கேட்டிருப்பார்கள். தட் டு இன்டர்னல் சாய்ஸ். ஸோ ஒவ்வொரு கேள்விக்கும் 2 இருக்கும், எய்தர் ஆர் டைப். ஸோ அதில் அவங்க வந்து ஏதாவது 5 அவங்க அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஐயா மொத்தம் நம்ம பார்த்தோன்னா 70 மதிப்பெண்களுக்கான கேள்வி வந்துடுச்சு. ஸோ அவங்க வந்து இந்த 2 மதிப்பெண்லேயும் 3 மதிப்பெண்லேயும் கம்பல்சரி கொஸ்டின்ஸில் அவங்க வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அது கான்செப்ட் பேஸ்டு ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு வரும் ஐயா. ஸோ இதுதான் தியரியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது. 70 மதிப்பெண்கள் தான் மாணவர்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் எழுதணும். நிச்சயமாக சார். கண்டிப்பாக. பொதுவாக இப்போது அறிவியல் பாடங்களில் 2 பகுதி இருக்குது, ஒன்று தியரி, இன்னொன்று ப்ராக்டிகல்ஸ். கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான எளிய வழிகள், அதற்குரிய அணுகுமுறைகள், அதில் முழு மதிப்பெண் பெறுவதற்கு என்ன வழிகள் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. இப்போ வந்து செய்முறை தேர்வு அவங்க பார்த்தீங்கன்னா அதில் மொத்தம் 20 மதிப்பெண்கள் செய்முறை தேர்வில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இப்போ ரெக்கார்டு ஒர்க் அண்டு லேப் பர்ஃபார்மன்ஸ், அவங்க வந்து அன்றாட லேபில் அவங்க செய்கிற அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸுக்கு 5 மதிப்பெண் நம்ம கொடுத்துருவோம். அவங்க 15 மதிப்பெண்களுக்காக தான் அவங்க எக்ஸாம் செய்வாங்க. ஸோ அதில் நம்ம அந்த 15 எப்படி வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க எய்ம், அப்பாரட்டஸ் ரெக்வயர்ட், அப்புறம் ஃபார்முலா வித் யூனிட், அதுக்கு 2 மதிப்பெண்கள், அப்புறம் டயக்ராம் அழகாக பென்சில் ஷார்பண்டு பென்சிலில் அழகாக பண்ணாங்கன்னா 1 மதிப்பெண், அப்புறம் அந்த ப்ரொசீஜர் அதுக்கு 2 மார்க்கு, தென் டேப்லர் காலம் வித் ரீடிங், அப்சர்வ் பண்ண அந்த ரீடிங்ஸை எழுதுனா அவங்களுக்கு வந்து 5 மதிப்பெண்கள். அது முடித்த பிறகு கால்குலேஷனுக்கு 4 மதிப்பெண்கள், கடைசியாக அதோட ரிசல்ட்டு அதுக்கு வித் யூனிட்டு 1 மார்க். ஸோ டோட்டலாக 15 மதிப்பெண்கள் அவங்க ப்ராக்டிக்கல் செய்வாங்க. ஸோ இது வெளியிலேருந்து வர ஆசிரியர்கள் அவங்கள பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க, எக்ஸ்டர்னல். கண்டிப்பாக. அது 5 வந்து இன்டர்னல், நம்ம வந்து அவங்க லேபில் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு, ஸோ அதை பேஸ் பண்ணி 5 மார்க் நம்ம கொடுத்துருவோம். கண்டிப்பாக. ஸோ 15 மார்க் தான் அவர் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணுவார். ஸோ அதில் இதுதான் இருக்கும், மார்க் ஸ்ப்ளிட் அப்ன்றது இதுதான் ஐயா. நிச்சயமாக சார். இப்போ தொடக்க நிகழ்வில் ஒரு மாணவருக்கு 70 மதிப்பெண்ணுக்கு எப்படி ஆயத்தமாகணும், 30 மதிப்பெண்ணுக்கு எப்படி ஆயத்தமாகணும் அப்படிங்கிறத பைஃபர்கேட் பண்ணி சொன்னீங்க. ரொம்ப பயனுடையதாக இருக்குது சார். பொதுவாக +2 ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபிசிக்ஸ் பாடத்தில் என்னென்ன யூனிட்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு, அதில் என்னென்ன யூனிட்ஸை வந்து நீங்கள் ப்ரீஃபாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கருத்தை அடுத்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதை பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக ஐயா. ஸோ இப்போ 12ஆம் வகுப்பு பாடம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 யூனிட்டாக நம்ம வந்து பிரிச்சுருக்குறோம். ஸோ 11 யூனிட்னு பார்த்தீங்கன்னா முதல் யூனிட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ இது வந்து ஒரு கதை போல் நம்ம வந்து படிக்கணும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா அந்த சார்ஜ் வந்து ஓய்வில் இருக்குது. ஸோ ஸ்டாட்டிக் சார்ஜ், அப்போ அந்த ஓய்வில் இருக்கும்போது அதோட திறன், ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஸோ அப்படி ஓய்வில் இருக்கும்போது அது கூட இன்னொரு பக்கத்தில் இன்னொரு சார்ஜஸை கிட்ட கொண்டு வரும்போது அதோட பிஹேவியர் எப்படி மாறுது, ஸோ இதை பற்றி படிக்கிறது தான் அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ இதில் நம்ம வந்து ஒரு சார்ஜை தனியாக வச்சு அவரை பற்றி ஸ்டடி பண்ணுவோம். தென் வில் பிரிங் ஒன் மோர் சார்ஜ் வெரி நியர் டு தட். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட கொண்டு வரும்போது அந்த சார்ஜோட இயல்பு எப்படி மாறுது, ஸோ இதுதான் அந்த ஹோல் யூனிட்டும் நமக்கு கவர் ஆகுது. ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து க்ரீக்லேயே நம்ம வந்து ஒரு ஆக்சிடென்டல் இன்வென்ஷன்ஸ் தான். அது நம்ம வந்து சீப்பால் தலை வாடுறோம், அப்போது சார் முடி கொட்டுது சார், நல்லா சீவும்போது என்ன ஆகுதுன்னா இட் ப்ரொடியூசஸ் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அந்த சீப்புக்கும் முடிக்கும் வந்து ஒரு சார்ஜ் வந்து க்ரியேட் ஆகுது, எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம முன்னெல்லாம் வந்து சிஆர்டி டியூப் அந்த டிவி இருக்கும், அந்த டெலிவிஷன் நம்ம ஓடிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஸ்க்ரீன் கிட்ட போனால் அது வந்து நம்மளோட கை ரோமங்கள் எல்லாத்தையும் அதை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது எதனாலன்னா சார்ஜஸ் வந்து ஸ்டாட்டிக்காக அந்த ஸ்க்ரீனில் இருக்குது, அதனால தான் அந்த ஒரு நிகழ்வு ஏற்படுது. ஸோ இது ஃபஸ்ட்டு யூனிட்டில் சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்கிறத பற்றி படிக்கிறது. 2வது யூனிட் அந்த சார்ஜை ஓட விடுறது, மூவிங் சார்ஜ், அதுதான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ மூவிங் சார்ஜ், அந்த சார்ஜ் வந்து மூவ் பண்ணும்போது அவரோட இயல்பு எப்படி இருக்குது, ஸோ இது ஃபுல்லாகவே அந்த 2nd யூனிட்டில் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ அந்த சார்ஜை வந்து நம்ம ட்ராவல் பண்ண வைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ரோடு மாதிரி தேவை, ஒரு பாதையை நமக்கு தேவை. அந்த பாதை அப்படின்றது ஒரு கண்டக்டர், அது வந்து காப்பராக இருக்கலாம், அலுமினியம் இல்லை இரும்பு எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த பாதையில் அந்த சார்ஜஸ் போகிறாரு, அப்போது அவர் எப்படிலாம் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ ஒரு ஸ்மூத்தாக ஹைவேல நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது நம்மளோட அனுபவம் எப்படி இருக்குது, அதுவே நம்ம கரடுமுரடான பாதையில் போகும்போது நம்ம அனுபவம் எப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகும்போது அந்த கண்டக்டருக்குள்ளே ஒரு எதிர்ப்பு சக்தி விசை இருக்கும். ஸோ சார்ஜ்னாலே ஒரு எலக்ட்ரான் தான். அப்போது நம்ம வந்து எல்லா மெட்டீரியலும் இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் ஆட்டம், ஓகே, புரோட்டான், எலக்ட்ரான் அண்டு நியூட்ரான். ஸோ அந்த சார்ஜ்ன்றது ஒரு எலக்ட்ரான். அப்போ அந்த எலக்ட்ரானு
உள்ளே இருக்கிற எலக்ட்ரானும் ரெண்டும் என்ன ஆகும், லைக் சார்ஜஸ் ரிப்பல்ஸ் ஈச் அதர். ஸோ அவரை வந்து மேல் நோக்கி போக விடாது. அப்போ நம்ம வந்து ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணணும், கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு. ஸோ எப்படி டேம்லேருந்து தண்ணியை திறந்து விடும்போது கீழ் நோக்கி பாயுதோ அந்த மாதிரி வி ஷுட் மெயின்டைன் சம் பொட்டென்ஷியல், ஹையர் பொட்டென்ஷியல். ஸோ அப்போது ஹை ப்ரெஷரில் அந்த சார்ஜ், அந்த எலக்ட்ரானை நம்ம அந்த கண்டக்டருக்குள்ளே போக விடுவோம். அப்போ அந்த மெட்டீரியல்லே இருக்கிற கண்டக்டரு அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணோம், இட் ஹேஸ் டு ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படும். ஸோ அதனால தான் நம்ம என்ன ஆகுது, ஃபேன்லாம் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் நேரம் ரன் பண்ணிவிட்டு நம்ம ஃபேனை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உஷ்ணமாக உணர்வோம். அந்த உஷ்ணம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிக்ஷனால தான். நம்ம கையை ரெண்டுத்தையும் அப்படி கொஞ்சம் நேரம் அப்படி தேய்ச்சாலே நமக்கு என்ன ஆகுது, உஷ்ணம் வருது இல்லைங்களா. அதே மாதிரி தான் வெளியிலேருந்து நம்ம செலுத்துகிற எலக்ட்ரானோ ஏற்கனவே அந்த மெட்டீரியல் காப்பரோ அயன் அலுமினியம் அதுக்குள்ளே இருக்கிற மெட்டீரியல் இருக்கிற எலக்ட்ரானோ ரிப்பல் ஆகும். நம்ம ஹை ப்ரெஷரில் அதை போகும்போது ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டு நமக்கு வருது. ஸோ அதுதான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் இதில் முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னு பார்த்தா இந்த செகண்ட் யூனிட்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஓம், நம்ம சூரியன்லலாம் அந்த ஒளி கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்குன்னு தெரியல. இங்கே நான் சொல்கிற ஓம் வந்து ஓம்ஸ் லா, இட் இஸ் V = IR. ஸோ அந்த ஓம்ஸ் லா வந்து பேசிக் சர்க்யூட்டல் லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் யூனிட்டில் ஒரு ஸ்டார், ஒரு புள்ளி மாதிரி, அதில் தான் நம்ம கோடு போட போகிறோம். ஸோ பேசிக்லா அதை வந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறது கிர்ச்சாஃப்ஸ். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அண்டு வோல்டேஜ் லான்னு வரும். தென் இவங்க ரெண்டு பேரையுமே பயன்படுத்துறது வீட்ஸ்டோன் நெட்வொர்க். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் லாவை யூஸ் பண்ணி அடுத்து பில்ட் பண்ணுறது தான் நமக்கு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ஸோ வீட்ஸ்டோன் பிரிட்ஜை அப்ளை பண்ணுறது மீட்டர் பிரிட்ஜ். ஸோ மீட்டர் பிரிட்ஜ் அப்ளை பண்ணுறது பொட்டென்ஷியல் மீட்டர். இப்படியே போனால் செகண்ட் யூனிட் முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் யூனிட்டில் ஸ்டார்னு பார்த்தீங்கன்னா இவர் வராரு, ஓம், கிர்ச்சாஃப்ஸ், தென் வீட்ஸ்டோன் நெட்வொர்க், மீட்டர் பிரிட்ஜ் அண்ட் பொட்டென்ஷியல் மீட்டர். தென் ரெசிஸ்டார் வேல்யூஸை நம்ம பார்க்கறது. ஸோ நிமோனிக் கோடில் நம்ம பண்ணுவோம். ரெசிஸ்டன்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லி கடையில் கேட்டிங்கன்னா ₹1 ₹2 விற்கும், நிறைய கலர் கோட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கோடு அது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹேவிங் வெரி குட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். என்னங்க அது பிபி ராய் அப்படின்னா பி ஃபார் பிளாக் அப்படின்னா 0, நெக்ஸ்ட்டு பி அதாவது ப்ரௌன், அதுக்கு வேல்யூ வந்து 1. ஸோ ராய், ஆர் ஃபார் ரெட் நம்பர் 2, O ஃபார் ஆரஞ்ச் நம்பர் 3. ஸோ இந்த மாதிரி ஒய் ஃபார் எல்லோ 4. அப்புறம் கிரேட் பிரிட்டன் க்ரீன், தென் ப்ளூ. ஓகே, வெரி குட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறது வயலட், தென் G ஃபார் க்ரீன், கிரே வரும், தென் அடுத்தது W ஃபார் ஒயிட். ஸோ இந்த மாதிரி நம்ம அதை நிமோனிக் கோடில் அந்த ரெசிஸ்டாரோட வேல்யூஸை ஞாபகம் வச்சுக்கிட்டா வெரி ஈஸிலி வி கேன் சால்வ் த ப்ராப்ளம்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை வச்சு நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் வி கேன் சால்வ் தட். கம்பல்சரியில் அவங்க இந்த பேஸ் பண்ணி தான் ஒரு ப்ராப்ளம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சரிங்க, ரெண்டாவது யூனிட்டில் ஒரு எலக்ட்ரானை ஓட விட்டு பார்த்தாச்சு. மூணாவதில் அந்த எலக்ட்ரான் வந்து ஓடுறாருங்க கண்டக்டரில். அப்படி ஓடும்போது அதனால் என்ன பாதிப்பு சரௌண்டிங்ஸில் ஏற்படுது அதை பற்றி படிக்கிறது தான் தேர்ட் யூனிட். அதுதான் மேக்னெட்டிசம். ஸோ மேக்னெட்டிசம்னு பார்த்தா வி ஹாவ் நார்த் போல் அண்ட் சவுத் போல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானு ஒரு காப்பரில் போகும்போது அதை சுற்றி நமக்கு என்ன ஏற்படுது, ஒரு காந்த சக்தி உருவாகுது. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிசம் ஒரு தனி ஃபீல்டு, எலக்ட்ரிசிட்டி ஒரு தனி ஃபீல்டு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன ஆகிடுச்சு, எந்த எலக்ட்ரிசிட்டியும் மேக்னெட்டிசமும் இட்ஸ் போத் டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எங்கெல்லாம் கரண்ட் இருக்கோ வென் எவர் தேர் இஸ் அ கரண்ட், அப்போ என்ன ஆகுது, தேர் இட் ப்ரொடியூசஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் அழகாக வரும்போது அதில் ஹீரோஸ் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அதில் ஒரு ஹீரோ தான் பயோட் சாவர்ட் அப்படின்றவர், தென் ஆம்பியர், தென் கூலும். ஸோ இவங்கள வந்து கம்ப்ரைஸ் பண்ணுறது தான் நம்ம தேர்ட் யூனிட். தென் ஃபோர்த் யூனிட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இவங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா இப்போது இவர் ஒரு காயிலில் தனியாக ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது, ஒரு காப்பர் காயிலில் ஒரு எலக்ட்ரான் போகுது, அதனால் அந்த காயிலை சுற்றி நமக்கு வந்து மேக்னெட்டிசம் உருவாகுது. இப்போது ஒரு காயிலில் உருவாகிற மேக்னெட்டிசம் அடுத்த காயில் பக்கத்தில் இருக்கிற சும்மா இருக்கிற காயிலை பாதிக்குதா இல்லையா, அதில் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதா அப்படின்னு பார்க்குறது. நிச்சயமாங்க ஐயா. வணக்கங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? யோகேஸ்வரன் பேசுகிறேன் சார், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. உங்களோட சந்தேகம் என்ன கேளுங்க சார். இந்த கம்பல்சரி கொஸ்டின் சொன்னீங்க சார், 2 மார்க் 3 மார்க்கு. அது ஃபுல்லாகவே நமக்கு அந்த மேத்தமெட்டிக்ஸ் அளவு பார்க்கல தியரிட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? நல்ல கேள்வி. கம்பல்சரியாக அந்த ப்ராப்ளம் வந்து மெயினாக ப்ராப்ளம் ஒரு 50% பாசிபிலிட்டி தாங்க இருக்குது.
ஸோ உங்களுக்கு வந்து 100% வந்து ப்ராப்ளமாகவே வரும் அப்படின்ற நம்ம சொல்ல முடியாது. இப்போ 2 மார்க்கில் ஏதாவது ஒரு கான்செப்ட் கொஸ்டின்ஸு அந்த கொஸ்டின் பேப்பர் செட்டர் அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க, இந்த ஆன்சர் வந்து எல்லா மாணவர்களுக்கும் தெரிந்திருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக அந்த 2 மார்க் 3 மார்க்கில் ஏதாவது ஒரு இடத்துல ப்ராப்ளத்தை கண்டிப்பாக ஃபீட் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம்லாம் இருக்காது, நீங்கள் வந்து கான்செப்ஷுவலாக படித்த ப்ராப்ளம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் கூலும்ஸ் லாவை பயன்படுத்துகிற ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள், அதுலேயும் ரொம்ப லென்த்தியான ப்ராப்ளம்லாம் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்க மாட்டாங்கப்பா. ஜஸ்ட்டு நீங்கள் புக் பேக்கில் எதெல்லாம் ஒரு 4 ஸ்டெப்பில் முடியுதோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ரொம்ப லிமிட்டடாக தான் வரும். ஸோ நீங்கள் வெரி ஈஸிலி யூ கேன் அட்டெண்ட். ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த பரீட்சை. சரிங்களா? ப்ராப்ளம்னு ஒன்று நீங்கள் பயப்பட வேண்டிய வேலையே இல்லை. நீங்கள் கான்செப்ட் 2 மார்க்ஸ் எல்லாத்தையும் தரவு பண்ணிட்டீங்களாலே அதில் இருக்கிற ஃபார்முலாஸை வச்சு தான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்ளத்தை நல்லா நான் 2-3 தடவை படித்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தான கொஸ்டின் எந்த யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அது தெரிஞ்சிட்டாலே யூ கேன் ஆன்சர் தட். ஓகே, ஸோ ரொம்ப சுலபமாக இருக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ப்ராப்ளம்னா பயப்படவே வேண்டிய அவசியமே இல்லை. தேங்க்யூ. தேங்க்யூப்பா. அழைப்புக்கு நன்றி சார். இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், இங்கே நம்ம ஹீரோ மைக்கேல் ஃபாரடே வந்து வராங்க. ஸோ என்ன சார் அவங்க வந்து முதல்ல சொல்கிறாரு, எப்பா இந்த மாதிரி கரண்ட்டு போகுது, அதனால் மேக்னெட்டிசம் உருவாகுது. ஸோ இது அப்படியா, ஓகே. ஒரு ஆடியன்ஸ் கேட்குறாங்க, மைக்கேல் நீங்கள் சொல்கிறது அருமையாக இருக்குதுங்க, எப்படி ஒரு கரண்ட்டு போகுது அதனால் மேக்னெட்டிசம் உருவாகுது, இதனால் என்னங்க யூஸு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஏளனமாக கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, சி நவ் ஒன்லி த சைல்டு ஹேஸ் பார்ன், போக போக உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்கிறாரு. பட் இப்போது வித்தவுட் தட் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இல்லாமல் டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது. டிரான்ஸ்ஃபார்மர் இல்லைன்னா நோ பவர். நம்ம இப்போ எங்களை பார்க்கவே முடியாது, உங்களால் நாங்கள் பேசுகிறது உங்களால் கேட்க முடியாது. தென் அவர் ஃபேன், சீலிங் ஃபேன், தென் மோட்டார், ஏசி ஜெனரேட்டர். ஸோ எல்லாமே அவரோட மைக்கேல் ஃபாரடேவோட கான்ட்ரிபியூஷன்ஸ் தான். நிச்சயமா சார், அடுத்த அழைப்புக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நிச்சயமா சார். வணக்கங்க. ஹலோ வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் முருகன் கால் பண்ணுறேன். என் பேர் வசந்தகுமார் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்ன சொல்லுங்கள். சார் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றீங்க, அந்த சிலபஸ்லாம் பத்தி நல்லா சூப்பரா சொல்றீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல என்னென்ன பேட்டர்ன்ல கேட்பாங்கன்னு அழகா சொன்னீங்க. என்னோட பையன் வந்து +2 படிக்கிறான் சார். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட பசங்க +2 படிக்கிறாங்க. சரிங்க. எக்ஸாம் இந்த ப்ளூ பிரிண்ட் எப்படி சார் வரும், எந்தெந்த போர்ஷனுக்கு என்ன வெயிட்டேஜ் கொடுத்து எக்ஸாம்ல வரும், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். உங்க சந்தேகத்தான பதில் சார் சொல்றாங்க சார், கேளுங்க. ஓகே. ஸோ இப்போ ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம ஒரு 15 வருஷம் நம்ம படிக்கும் போதெல்லாம் ப்ளூ பிரிண்ட் இருந்தது. ஆனால் தற்சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களை ஒரு இந்திய லெவலில் ஒரு திறன் வாய்ந்த மாணவர்களாக மாற்றணும் அப்படின்னா அந்த ப்ளூ பிரிண்ட் ஸ்கீமை வந்து இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ மாணவர்கள் வந்து அனைத்து பாடமும் 11 யூனிட் அப்படின்னா அதை வந்து எல்லாத்தையுமே எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் படிக்கணும். சரிங்களா? இந்த லெசனில் இருந்து தான் இவ்வளோ மார்க் வரும் அப்படின்லாம் இல்லை. ஸோ மாணவர்கள் வந்து ப்ளூ பிரிண்ட்டு அப்படின்றது வந்து இருந்தது, எக்ஸிஸ்டிங்கில் இருந்தது. பட் இப்போ வந்து நம்ம அதை வந்து கடைப்பிடிக்கல. ஏன்னா மாணவர்கள் ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் யூனிட்ஸை மட்டும் படிக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அவங்களால சரியாக பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போ கவர்மெண்ட்டு நம்ம சிலபஸ் அருமையான சிலபஸுங்க. ஸோ இதை வந்து தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஹையர் ஸ்டடீஸுக்கு ஐஐடி போனாலும் தே கேன் சர்வைவ். சரிங்களா? ஸோ எல்லாத்தையுமே நம்ம ரெடியூஸ்டு போர்ஷனில் பாடம் ஓரளவு குறைஞ்சிருக்கு. எல்லாத்தையுமே நல்லா ரசித்து படிக்க சொல்லுங்கள், கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் பெறுவாங்க. சரிங்களா? நன்றி. ஓகேங்க, அழைப்புக்கு நன்றிங்க. ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸோ அவரை வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னங்க இது சாதாரணமாக வந்து கரண்ட்டு போகுது, மேக்னெட்டிசம் கிரியேட் ஆகுது, இதனால் என்ன பயன் அப்படின்னும் போது இப்போ வந்து வி ஆர் ஜஸ்ட் என்ஜாயிங் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் தட் ஃபாரடேஸ் கான்ட்ரிபியூஷன், தட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ அதை தாண்டி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம்னா 6வது யூனிட்டை, அடுத்தது 5வது யூனிட்டில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஸோ இதில் வந்து ஒரு சிலது நம்ம கண்ணுக்கு புலப்படும், அது விசிபிள் ரீஜியன். ஒரு சிலது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியறது பார்த்திங்கன்னா ஒரு 400 நேனோமீட்டர்லேருந்து 700 நேனோமீட்டருக்குள்ளே இருக்கிற அந்த இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ 400க்கு கீழே இருக்கிறதும் அல்லது 700க்கு மேலே இருக்கிறதும் நம்மளால் பார்க்க முடியாது. சார் அப்போனா அதுக்கு மேலே எதுவுமே இல்லையா சார் அப்படின்னா இருக்குது.
ஆனால் அதோட திறன்களும் மிக மிக அரிது, மிக மிக அருமை. ஸோ வீரியமும் அதிகமாக இருக்கும். அப்போது இன்விசிபிள் ஸ்பெக்ட்ரம் அதை நம்ம சொல்லுவோம். ஸோ இன்விசிபிள் ஸ்பெக்ட்ரமில் அந்த வயலட்டுக்கு நம்ம சொல்லுவோம், ஒரு லைட் வந்து ஒரு ப்ரிசத்தில் போகுது அப்படின்னா 7 நிறங்கள் வருது. அப்போ வயலட்லேருந்து ரெட் வரைக்கும். ஸோ அந்த வயலட்டுக்கு முன்னாடி என்ன சார் இருக்குது, நம்ம கண்ணுக்கு புலப்படலையே அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் வந்து அல்ட்ரா வயலட், அது இன்விசிபிள் ரீஜனில் வந்துடுது. அதே மாதிரி ரெட்டு தாண்டி போகும்போதும் நமக்கு இன்ஃப்ரா ரெட் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இன்விசிபிள் ஸ்பெக்ட்ரத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ரே அது ஒரு இன்விசிபிள் ஸ்பெக்ட்ரம், காமா ரே அது ஒரு இன்விசிபிள் ஸ்பெக்ட்ரம், ரேடியோ வேவ்ஸ் இன்விசிபிள் ஸ்பெக்ட்ரம், மைக்ரோவேவ்ஸ் இன்விசிபிள் ஸ்பெக்ட்ரம். ஸோ இந்த கண்ணுக்கு தெரியாத ஸ்பெக்ட்ரம், நம்ம மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுற சிக்னல் அதுவும் வந்து கண்ணுக்கு தெரியாது. ஸோ நாங்கள் இங்கே இருக்கிறோம், பட் த சிக்னல் நமக்கு 24 மணி நேரமாக என்கிட்ட தான் இருக்குது, என்னால் அதை ஃபீல் பண்ண முடியல. இதுவே நமக்கு ஏதாவது ஒரு பின்னோ ஏதோ ஒன்று குத்துது அப்படின்னா நமக்கு தெரியும், இட்ஸ் ஸ்ப்ரிக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த ரேடியேஷன் அதை விட பல கோடி மடங்கு திறன் வாய்ந்தது. நம்மளோட செல்லை வந்து ஒரே நேரத்தில் அது பல மடங்காக வந்து துண்டிக்கக்கூடியது. ஆனால் அது வந்து நம்ம உள்ள பாய்ந்து தான் செல்கிறது, நம்மளால் உணர முடியல. ஸோ இதெல்லாமே இன்விசிபிள் ஸ்பெக்ட்ரத்தில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த 5வது யூனிட்டில் பார்ப்போம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். சரி, இது வந்தாச்சு. ஸோ இப்போ விசிபிள் ரீஜன் கொண்டு வரும். இப்போ நம்ம 5 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் ஓய்வில் இருக்கார், அடுத்த யூனிட்டில் அந்த சார்ஜை ஓட விடுறோம், அடுத்தது அவர் ஓடுறதுனால உருவாகிற பாதிப்பு என்ன, மேக்னெட்டிசம். சரி, இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலான்றப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அப்புறம் ஃபைனலாக இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிசத்தில் நமக்கு என்ன ஆகுது, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் உருவாகுது. அதில் கண்ணுக்கு தெரியறது விசிபிள் ஸ்பெக்ட்ரம், கண்ணுக்கு தெரியாது இன்விசிபிள் ஸ்பெக்ட்ரம்னு நமக்கு வருது. 6வது யூனிட்டில் இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம், அப்போ லைட்டு, அப்போ வெளிச்சமாக இருக்குப்பா. ஸோ அந்த லைட்டு அது என்ன ஆகுது, நாம் அதை வந்து முதல்ல 6வது யூனிட்டில் அந்த லைட்டை வந்து இந்த லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன், அது நேர்கோட்டில் தான் போகுது, ரெக்டிலீனியர் ப்ராபகேஷன் அப்படின்றதுல தான் நாம் ஃபுல்லாக பார்ப்போம். அப்போ அது என்னது, டெய்லி காலையில் ஏஞ்சி நான் ஆஃபீஸ் போகும்போது கண்ணாடி முன்னாடி நின்று ஓ காட் ஹவு பியூட்டிஃபுல்லி யூ கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி நம்ம முகத்தை பார்க்குறோம். ஹவு இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன். அப்போ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்னா என்ன, இட்ஸ் ஜஸ்ட் பவுன்சிங் பேக், நான் பார்க்குறது கண்ணாடியில் பட்டு எதிரொலிக்குது. ஸோ இது ரிஃப்ளெக்ஷன். அதே மாதிரி ரிஃப்ராக்ஷன், 2 வேறு மீடியத்தில் காற்று அல்லது நீர் அல்லது கண்ணாடி, இந்த மாதிரி இருவேறு மீடியத்தில் லைட்டு போகும்போது அந்த லைட் என்ன ஆகுதுன்னா பெண்ட் ஆகுது. ஸோ அதுக்கு பேர் ரிஃப்ராக்ஷன். ஸோ அப்புறம் அதே லைட்டு ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் இருக்கிற ப்ரிசத்தில் படும்போது அது என்ன ஆகுது, வெள்ளை ஒளி 7 நிறமாக மாறுது, டிஸ்போர்ஷன் ஆஃப் லைட். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அந்த 6வது யூனிட்டில் பார்க்குறோம். 7வது யூனிட்டில் இந்த லைட்டை வேவாக பார்க்குறோம், அலையாக பார்க்குறோம். இது வரைக்கும் லைட்டு 6வது யூனிட் வரைக்கும் லைட் வந்து நேர்கோட்டில் தான் போகுது அப்படின்றத வச்சு தான் இந்த 6வது யூனிட்டு நமக்கு ட்ராவல் பண்ணுறோம். 7வது யூனிட்டில் அந்த லைட்டை வேவ் பேட்டர்னாக நம்ம பார்க்குறோம். ஸோ அலை மாதிரி நம்ம பார்க்குறோம். எப்படி ஒரு குளத்தில் ஒரு கல்லை தூக்கி போடுறீங்க, அப்படி போட்ட உடனே நமக்கு அழகான ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா. ஸோ அந்த ரிப்பிள்ஸ் மேலே நீங்கள் அது சின்ன சின்ன பேப்பர்ஸோ ஏதோ ஒரு இலையை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம், இட் வில் ஜஸ்ட் ஆசிலேட். அலை வந்து ரிப்பிளாக அழகாக போயிட்டே இருக்கும், பட் அது மேலே போட்ட பார்ட்டிகிள் அழகாக வைப்ரேட் ஆகும் டு அண்ட் ஃப்ரோ. ஸோ அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன்ஸில் தான் அந்த லைட் பார்ட்டிகிள்ஸ் ட்ராவல் பண்ணுது. ஸோ இந்த வேவ் நேச்சரில் நம்ம ரிஃப்ளெக்ஷனை பார்ப்போம், ரிஃப்ராக்ஷன் பார்ப்போம், அதே மாதிரி இன்டர்ஃபரன்ஸை பார்ப்போம், தென் டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன். இது எல்லாமே வேவ் பேட்டர்னுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குற எவிடன்ஸ் இது. சரி, அடுத்த யூனிட் பார்த்தீங்கன்னா 8வது யூனிட்டில் இந்த 6th 7th யூனிட்டை கம்பைன் பண்ணுறோம், ரைட். ஸோ அது என்ன, அது டூயல் நேச்சர். ஸோ லைட் வந்து என்ன ஆகுது, பார்ட்டிகிள் மாதிரியும் ட்ராவல் பண்ணுது. எப்படி, சாண்ட் கிரைன்ஸ், மார்பிள், ஓகே, கல் மாதிரி இருக்கிறதும், அதே மாதிரி லைட்டு வேவ் பேட்டர்ன் அலை மாதிரியும் ட்ராவல் பண்ணுது. ஸோ இதை ரெண்டுத்தையுமே என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இல்லை சார், இந்த லைட்டை நான் வந்து எப்படி ட்ராவல் பண்ணுதுன்னா அது வந்து பார்ட்டிகிள் மாதிரி தான் சார் இருக்குது. பார்ட்டிகிள்னால் என்னது, மார்பிள், ஒரு கல்லை தூக்கி நம்ம செவத்தில் போடுறோம், இல்லைன்னா அது இம்பேக்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறவர் தான் தி கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் சயின்டிஸ்ட். அந்த கான்செப்டில் தீவிரமாக இருந்தார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அ கிரேட்டஸ்ட் ஃபிசிசிஸ்ட். அவரோட பிரெயின் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பிரெயினோட ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வேறு யாரும் இல்லை, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஸோ அவர் வந்து அந்த பார்ட்டு எப்படி லைட் வந்து பார்ட்டிகிளெல்லாம் ட்ராவல் பண்ணுது. அடுத்தது இன்னொரு பார்ட் மேக்ஸ் பிளாங்க் அவர் சொல்கிறாரு, இல்லை ஐன்ஸ்டீன் சொல்கிறது தப்பு, லைட் வந்து வேவ் பேட்டர்னில் ட்ராவல் பண்ணுது. அப்போ மேக்ஸ் பிளாங்க் சொல்கிறாரு. ஸோ ஐன்ஸ்டீன் சொன்னது பார்ட்டிகிள் E = mc², இவர் சொல்கிறது வேவ் E = hν. ஸோ அப்போது
இவங்க 2 பேருமே வந்து மிகப்பெரிய சயின்டிஸ்ட், போத் ஆர் நோபல் லாரெட். அப்போ என்ன பண்ணுறாரு, தேர் கம்ஸ் அனதர் ஃபிசிசிஸ்ட் டேப்ராய். அவர் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி, எப்பா எல்லாரும் வாங்க வந்து, ஸோ ஐன்ஸ்டைன் நீங்களும் யூ ஆர் எ கிரேட் சயின்டிஸ்ட், தென் பிளாங்க் யூ ஆர் ஆல்சோ கிரேட் சயின்டிஸ்ட். இவரை 2 பேரை காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. ஹி ஈக்குவேட்டட் E is equal to mc² with E is equal to hν, mc² equal to hν சொல்லி அவர் ஒரு வேவ் லென்த் கொடுக்குறாரு. அதுக்கு பேர் டெப்ராய் வேவ் லென்த் அப்படின்னு சொன்னார். அவருக்கும் நோபல் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான லெசன். அந்த 8th லெசன் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் அவ்வளோ பேர் இதில் வராங்க நம்மளுக்கு 12th. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சார் ஆட்டத்தை உடைக்கிறது சார், அதான் சார் நம்ம அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஸோ மேக்ரோஸ்கோப்பிக்லேருந்து அப்படியே மைக்ரோஸ்கோப்பிக்கு நம்ம வந்துட்டுருக்கோம். ஸோ இதில் நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன் எப்படி டிகே நடக்குது, ரேடியோ ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் நம்ம தரவாக பார்ப்போம். ஸோ எப்படி வந்து அது நமக்கு அன்றாட வாழ்வில் எப்படி அந்த ரேடியேஷன்ஸ் எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கேன்சர் அப்படின்னாலே ரேடியோ தெரப்பிக்கு போக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ரேடியேஷன்ஸை ரேடியோ ஆக்டிவ் யுரேனியம், புளுட்டோனியம், தோரியம், தென் இதெல்லாம் நமக்கு தவிர்க்க முடியாத ஒரு பாகமாக மாறிடுச்சு. ஸோ அதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவ்க்கும் யூஸ் பண்ணலாம், டிஸ்ட்ரக்டிவ்க்கும் யூஸ் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தால் அது நியூக்ளியர் ரியாக்டராக வருது, டிஸ்ட்ரக்டிவாக இருந்தால் தட் மேபி அண்ட் ஆட்டோ பாமாக மாறுது. தென் ஆட்டத்தை உடைச்சாச்சுங்க. அடுத்தது இதை வந்து எலக்ட்ரானிக்ஸ். சரி, கண்டக்டர் அப்படின்னா சார் நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே ஃபுல்லாக கேட்டு ஒபே பண்ணுவேன் சார் அப்படின்னா அது கண்டக்டர். நீங்கள் சொல்கிறத நான் கேட்கவே மாட்டேன். இன்சுலேட்டர் பாதி கேட்பேன், பாதி கேட்க மாட்டேன். செமிகண்டக்டர். ஸோ partially I will conduct current, but partially I act as an insulator. That means partial conductor and partial insulator. இதுதான் செமிகண்டக்டர். ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உலகத்தையே மாற்றிடுச்சு. ஸோ யுவர் ஜங்ஷன் டயோட், யுவர் டிரான்சிஸ்டர், இன்டகிரேட்டட் சர்க்யூட் ஐசி, இந்த மாதிரி நிறைய நம்ம கம்ப்யூட்டர் ஐசி சிப்ஸ் இல்லைன்னா கம்ப்யூட்டரே கிடையாது. மதர் போர்டு சொல்கிறோம், இட்ஸ் ஐசி சிப். ஸோ இது வந்து இந்த இந்த ஒரு 2 கட்ட நிலை அப்படின்னு சொல்லுவோம். partially it acts as a insulator, partially it acts as a conductor. ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தீவிரமான ஒரு செயல்பாடாக நமக்கு வந்துடுச்சு எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ். அதனால் இந்த 10th யூனிட்லேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சொல்லிட்டாங்க. பிகாஸ் இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஜெர்மானியம், சிலிக்கானை பற்றி பார்ப்போம். ஸோ எப்படி செமிகண்டக்டர்ஸில் என்ன நடக்குது, எதனால் அது வந்து இந்த சொல் பேச்சு கேட்க மாட்டுது. நான் 1 வோல்ட் கொடுக்குறேன், அப்படியே வந்து கல்லில் நம்ம வுட்டில் கொடுக்குற மாதிரி இன்சுலேட்டரில் கொடுக்குற மாதிரி எந்த ரெஸ்பான்ஸில் அவுட்புட் எதுவும் வரல. 2 வோல்ட் கொடுக்குறேன், அவுட்புட் எதுவும் இல்லை. 3 வோல்ட் அவுட்புட் எதுவும் இல்லை. 4 வோல்ட் அவுட்புட் இல்லை. 5, 6, 7 ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வந்து பிரேக் டவுன் வோல்டேஜ்னு சொல்லுவோம். அந்த 7 வோல்ட்டுக்கு அப்புறம் இட் ஸ்டார்ட்ஸ் கண்டக்டிங் த எலக்ட்ரான். ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தான் மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரானிக் டிவைசஸில் இருக்குது. இந்த விஷயம் இல்லாத பொருளே இல்லை. இப்போ நம்ம பேசுகிறத இந்த நிகழ்ச்சி எல்லாமே வித்தவுட் தட் செமிகண்டக்டர்ஸ் இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். தென் அடுத்தது கம்யூனிகேஷன். ஸோ ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் தி சிக்னல்ஸ். ஸோ நாங்கள் பேசுகிற விஷயம் உங்களுக்கு எப்படி சார் வந்து ரீச் ஆகுது, இதை நான் வந்து சர்ஃபேஸில் பண்ணுவேன் சார், அயனோஸ்பேரிக் ப்ராபகேஷனில் பண்ணுவேன் சார், அடுத்து ஸ்கை வேவை யூஸ் பண்ணுவோம் சார். அதை விட மாடர்னைஸ்டாக இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆப்டிக் ஃபைபர் கம்யூனிகேஷன். ஸோ ஆப்டிக் ஃபைபர் கம்யூனிகேஷனில் வி ஆர் யூஸிங் தட் லைட் ஆஸ் அ கேரியர் வேவ். நான் பேசுகிற விஷயத்தை அந்த லைட் வந்து தூக்கிட்டு போவார், அவரோட டெஸ்டினேஷனுக்கு கொண்டு வர்றது. தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 11th யூனிட், தட் இஸ் ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் ஃபிசிக்ஸ். ஸோ இந்த ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு என்ன வருது, அந்த மெயினாக 2 கான்செப்ட்ஸ், தட் இஸ் நேனோ டெக்னாலஜி. ஒரு பொருளோட டைமென்ஷனை குறைக்கிறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இரும்பை எடுத்துங்க. இரும்பு வந்து அதோட பல்க் ஸ்டேட், அது வந்து கண்டக்டராக இருக்குது. அதில் நீங்கள் சூடு பண்ணால் அந்த வெப்பத்தை உங்களால் உணர முடியும். காப்பர் எடுத்துக்கிறீங்க, அது ஒரு இட்ஸ் அ குட் கண்டக்டர். நீங்கள் அது உஷ்ணம் பண்ணிங்கன்னா ஹீட் வருது, கரண்ட்டும் பாஸ் ஆகுது. அதை when I reduce the dimension to 10⁻⁹ மீட்டர், அப்போ அந்த டைமென்ஷனை நான் குறைக்கும் போது எனக்கு என்ன மாறுது, the property itself changes. நல்ல கண்டக்டர் 10⁻⁹ நான் குறைக்கும் போது இன்சுலேட்டராக மாறிடுது. அதே மாதிரி கால்சியம் கார்பனேட், சாக் பீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதோட டைமென்ஷன்ஸை நான் 10⁻⁹ குறைக்கும் போது இட் மே கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எப்படி சார், அப்போது ஒரு பொருளோட டைமென்ஷன்ஸை ரிடியூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது இஃப் இட் கம்ஸ் அரவுண்ட் 10⁻⁹ மீட்டர், வாட் ஹேப்பன், த ஹோல் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இட் செல்ஃப் கெட்ஸ் மாடிஃபைடு. ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான விஷயம்லாம் ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் ரோபோட்டிக்ஸ். நிச்சயமா சார், அடுத்த நேரோட அழைப்புக்கு கண்டிப்பாக சார். வணக்கங்க. வணக்கம் சார்.
உங்கள் பேர் சொல்லுங்கள், தர்ஷினி. எங்கேருந்து பேசுகிறீங்க? அரியாங்குப்பம்லேருந்து பேசுகிறேன் சார். உங்களோட சந்தேகம் என்ன கேளுங்க. 11th யூனிட்ல எது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும் சார்? வணக்கம்மா. இப்போ 11th யூனிட்டை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மோஸ்ட்லி அது பார்த்தீங்கன்னா ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட் இன் ஃபிசிக்ஸ் அப்படின்ன போது இந்த நேனோ டெக்னாலஜி அதே மாதிரி ரோபோட்டிக்ஸ் இந்த ரெண்டில் தான் மெயினாக போகுது. இப்போது நேனோ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ட்ரக் டெலிவரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாத்திரை எடுக்கும்போது அந்த மருந்து என்ன பண்ணுது, நல்ல செல்ஸையும் வந்து பாதிப்பு ஏற்படுத்துது. ஸோ இந்த நேனோ ட்ரக் டெலிவரி சிஸ்டம் மூலயமா நம்ம அந்த மெடிசினை எந்த அஃபெக்டட் பார்ட்டுக்கே கொண்டு போய் அதை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். பயன்படுத்திட்டு அது மறுபடியும் அதே மாதிரி நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி அருமையான விஷயம்லாம் இருக்குது. மோஸ்ட்லி இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமா? தேங்க்யூ. அழைப்புக்கு நன்றிங்க. +2 மாணவர்களுக்கான இயற்பியல் பாடத்திற்கான கற்க கசடர நேரலை நிகழ்ச்சி இடைவேளைக்கு பிறகு தொடரும். காத்திருங்கள் நேயர்களை, மீண்டும் சந்திக்கலாம். இன்னைக்கு பார்ட்டி வேணும். முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி. ஏ சரி, கார்டையும் பின்னையும் கொடு. என் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது, உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. பை கேர்ள்ஸ். எங்க போற? கேக்கலையா? நோ ஷேரிங். RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. தொலைப்பாலம் நேரலை நிகழ்ச்சி இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. கற்க கசடர +2 மாணவர்களுக்கான இயற்பியல் நேரலை நிகழ்ச்சி. உங்களின் ஐயங்களுக்காக மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இப்போ சற்று முன்பு 11 பாடப்பகுதிகளை பற்றி ஒரு அலசலாக நீங்கள் அற்புதமாக வெளிப்படுத்தினீர்கள். பல்வேறு கருத்துக்கள் உங்கள் மூலமாக வெளிவர தொடங்கியதை பார்த்து மகிழ்ச்சியாக கணிக்க முடிந்தது. கண்டிப்பாக. அந்த வகையில் ஒவ்வொரு பாடப்பிரிவிலிருந்தும் ஒவ்வொரு பகுதி மாணவர்களுக்கு மதிப்பெண்ணை வழங்குவதாக பார்க்க முடிகிறது. கண்டிப்பாக. தேர்வுக்கு அதிக மதிப்பெண்ணை பெறுவதற்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண ஆளாக இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். அருமையான ஒரு வினா. ஸோ தேர்வு நம்ம இயற்பியலை எப்படி அணுகுவது? ஸோ நம்ம வந்து இயற்பியலை வந்து வாழ்க்கையாக மாற்றினால் மட்டுமே இது சாத்தியம். ஸோ நம்ம சொல்லுவோம், நீங்கள் ஸ்லைட்லேயே நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாவ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் யுவர் ஃபிசிக்ஸ் புக். ஹாவ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் யுவர் ஃபிசிக்ஸ் புக். என்ன சார் இது? அதுதான் நான் சொன்னேன், திருக்குறளே சொன்னேன் இல்லைங்களா, உடுக்கை இழந்தவன் கை போலாங்க இடுக்கண் களைவதாம் நட்பு. இப்போ உங்கள் நண்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நண்பர் வந்து இந்த ஃபிசிக்ஸ் புக்கு. ஸோ அப்போது எந்த டைமில் இட் இஸ் எவர் ரெடி ஃபார் யூ டு ஹெல்ப். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களை கைவிடாத நண்பர் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் புக்கு தான். அவரை தான் நீங்கள் வந்து நட்பாக ஆக்கிக்கணும். சரி, நண்பரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதிக நேரம் அவர் கூட உரையாடணும். யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் ஹிம். ஸோ நீங்கள் அவங்க கூட ரொம்ப ஆழமான நட்பு கொள்ளணும். ஸோ பி இன்டிமேட் டு யுவர் ஃப்ரெண்ட், தட் இஸ் யுவர் ஃபிசிக்ஸ் புக். சரிங்க சார், அப்படி பார்க்கலாம். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து புத்தகத்தை இப்போ சொல்கிறோம், இந்த கொஸ்டின்ஸுன்னு தனியாக படிக்காதீங்க. நான் சொல்லுவேன், நல்லபடியாக மார்க் எடுக்கணும், என்ட்ரன்ஸ் நல்லபடியாக கிராக் பண்ணணும் அப்படின்னா இயற்பியலில் கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு தயவுசெய்து போனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், பாஸ் ஆகலாம் கண்டிப்பாக. நம்ம இயற்பியலை பொறுத்த வரைக்கும் ஃபெயில் ஆகிறது தான் ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறது ரொம்ப கடினம். ஓகே, நீங்கள் வந்து தேர்ச்சி பெற மிக மிக எளிமையான விஷயம் இந்த இயற்பியலில் இருக்குது. ஸோ நீங்கள் அழகாக ஒவ்வொரு பேஜும் கதை படிப்பது போல் படிக்க வேண்டும். அப்போ தான் அந்த கான்செப்ட் லைன் பை லைன் யூ ஹாவ் டு கோ த்ரூ. நீங்கள் என்ன பண்ணணும், நான் என்ன சொல்லுவேன் சார், ஃபிசிக்ஸ் புக் வால்யூம் 1 இருக்குது. நீங்கள் தனியாக நோட் மேக்கிங்கில் ஃபிசிக்ஸ் புக்கை ரீரைட் பண்ணணும். அதை மறுபடியும் நீங்கள் உங்களுக்கு புரிகிற மொழியில் நீங்கள் அதை படித்து கீ பாயிண்ட்ஸை நோட் பண்ணணும். ஸோ இதில் ஒரு 300 பேஜஸ் இருக்குன்னா நீங்கள் சின்ன ஹாஃப் சைஸ் நோட்டில் நீங்கள் ஒரு தனி ஃபிசிக்ஸ் புக் வால்யூம் 1 போடணும். அப்போ எப்போ வரும், அப்போ எந்த டீப்பாக நீங்கள் போகிறீங்க, கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி அதில் எழுதி பழகிக்கணும். இது ஒரு வகை. அப்புறம் நீங்கள் படித்த விஷயத்தை உங்கள் நண்பர்களோட பேசணும். நம்ம எவ்வளோ ஒரு பெரிய 3 மணி நேரம் படத்தை பார்த்துட்டு ஒரு 5 நிமிடத்தில் அது எல்லாத்தையுமே சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த ஃபிசிக்ஸை பேசணும். இன்றைக்கி இது படித்தேன்ப்பா, அழகாக சொல்லிவிட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நான் படித்தேன், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படித்தேன்,
அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் என்ன உங்களுக்கு தெரிஞ்சது, ஓம்ஸ்லாம் நான் வந்து பார்த்தேன். ஸோ ரெசிஸ்டிவிட்டினா எனக்கு தெரியும், கெப்பாசிட்டரை பற்றி எனக்கு தெரியும். கெப்பாசிட்டர் நான் சொல்கிறேன் பாருப்பா, கெப்பாசிட்டரில் ஒன்றும் இல்லைப்பா, அதோட பர்பஸே பார்த்தீங்கன்னா டு ஸ்டோர் த சார்ஜஸ். ஸோ சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங். இப்போ ஃபேனில் பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு அது இனிஷியல் பவர் கொடுக்குது. சம்டைம்ஸ் நம்ம ஃபேனை ஆன் பண்ணுறோம், ஆனால் அது சரியாக ரன் ஆகலை. அப்போது என்ன பண்ணுறோம், கண்டென்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தட் இஸ் கெப்பாசிட்டர். ஸோ அந்த கெப்பாசிட்டரில் நம்ம அதை கண்டென்சரை மாற்றும் போது இட் ரன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ரியல் லைஃப்பை ஒற்றி அந்த இயற்பியலை கொண்டு போகணும். ஸோ ஃபிசிக்ஸே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டடி ஆஃப் நேச்சர். நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்கிறத அவேர்னஸோட அப்சர்வ் பண்ணாலே we will understand most of the things. It is with us, நம்ம கூட தான் இருக்குது. அப்போது you have to be friend with your physics book. அப்போன்னா ஆகும் ஆட்டோமேட்டிக்காக you have to spend time with. நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் நமக்கு ஒரு நண்பர் கிடைத்திருக்காங்கன்னா அவங்கள பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு அவங்க பற்றி தகவல் நம்ம கேட்டு சேகரிப்போம் இல்லையா, நம்ம பிரெயினில் ஸ்டோர் பண்ணுவோம். இங்கே நோட் மேக்கிங்கில் நீங்கள் செய்யுங்க. உங்கள் ஃபிசிக்ஸை இயற்பியலை உங்களை நண்பராக மாற்றிக்கிங்க. அதே போல் கதை படிப்பது முதல் படித்து இன்னொரு புக்கு நீங்கள் தனியாக ஒரு நோட்டில் எழுதுங்க. பிறகு நீங்கள் பேசுங்க, இயற்பியலை பேசுங்க, ஃபிசிக்ஸை உங்கள் நண்பர்களோட பேசுங்க. பேசினா மறக்கவே மறக்காது. நான் ஒரு கான்செப்ட் என் நண்பர்கள் சொல்லித்தரேன் அப்படின்னா அந்த கான்செப்ட் எனக்கு என்ன ஆகுது, 2 மடங்கு. 2 நண்பர்கள் 2 கான்செப்ட் வெவ்வேறு கான்செப்டை படித்து 2 பேருமே நீங்கள் கலந்து பேசிக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் லாபம். அவரு 2 கான்செப்ட் தெரியும், உங்களுக்கு 2 கான்செப்ட் தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக முடியும். டெரிவேஷன்ஸ் நல்லா எழுதி பாருங்கள். நத்திங் இஸ் பாசிபிள். நம்ம இயற்பியல் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 2 வால்யூம் 500 பேஜ் 600 பேஜ் இருக்குது, அப்படி கிடையாது. நீங்கள் அந்த இயற்பியலை ஆரம்பத்தில் ஒருத்தர் எழுதுகிறாரு, ஐன்ஸ்டீனாக இருக்கட்டும், மைக்கேல் ஃபாரடே, ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை பற்றி அப்படி சொன்னாங்க. பல வால்யூம் 10,000 பக்கம், ஒருத்தராலையும் புரிஞ்சிக்க முடியல. அவரே சொல்லுவார், இதை பற்றி புரிஞ்சிக்கிறது 3 பேர் தாங்க, ஒன்று நான், இன்னொன்று இதை எடிட் பண்ணவர், 3வது இன்னும் பிறக்கவே இல்லை அப்படின்னு ஐன்ஸ்டீனோட வார்த்தை. ஸோ அப்போது இந்த இயற்பியலில் நீங்கள் வந்து 2 வால்யூம் இருக்குது. அதை செய்தவங்க வந்து அதுக்கு முன்னாடி அந்த கான்செப்டே இல்லை, அதை பற்றி தெரியாதவங்க எழுதின விஷயந்தான் அது. இட் இஸ் ஆல்ரெடி வித்தின் அஸ். அந்த இயற்பியல் நமக்குள்ளே தான் இருக்குது. இப்போ மைக்கேல் ஃபாரடேக்கு வெளியில் வந்தது, சார் ஐசக் நியூட்டனுக்கு வெளியில் வந்தது. ஸோ அதை வந்து அவங்க எழுதுகிறாங்க. ஸோ வாட் எவர் இதுக்கு முன்னாடி இல்லையோ அதை தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்டையும் அது இருக்குது. ஸோ இயற்பியல் ரொம்ப அன்பாக பாருங்கள். டெஃபினட்டாக அது ஒரு நல்ல நண்பனாக உங்களுக்கு கடைசி வரைக்கும் கைவிடாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமே அருமையாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. நிச்சயமாக சார். இப்போ பொதுவாக புரிந்து கொள்ளல் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொன்னீங்க. கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மாணவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு சந்தேகம் இருக்கும். நம்ம ஃபிசிக்ஸ் மாஸ்டர் வந்து இந்த கொஸ்டின்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் நிச்சயமாக நீங்கள் மார்க்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ணலான்னு சொல்லி. கண்டிப்பாக எந்த மாதிரியான கொஸ்டின்ஸை ஃபோக்கஸ் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய மார்க்ஸ் எடுக்க முடியும்? ஏன்னா அது ஒரு எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு. அதை பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. இப்போ நான் கொடுக்குற அந்த கேள்வி வந்து 100% வரும் அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலே சொன்னேன், நம்மளோட மாணவர்களை வெளி உலகத்துக்கு அதிக திறன்பட, ஏன்னா சிபிஎஸ்சி இருக்குது, தென் ஐசிஎஸ்சி சிலபஸ் இருக்குது, நம்மளோட புத்தகம் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே வந்து நீட்டு இல்லை ஐஐடி ஜேஇ போகிறாங்க அப்படின்னா இது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு இந்தியா லெவலில் டேலண்ட்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தா கீ பாயிண்ட்டு ஒவ்வொரு பாடத்துலேயும் ஒரு அறிஞர்கள் வராங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல் யூனிட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் கூலம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லாவை படிக்காமல் போகவே கூடாது. ஸோ அவரை தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா பாதி யூனிட் முடிஞ்சிருச்சுப்பா. கூலம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா எடுத்தால் பாதி யூனிட் முடிஞ்சிருச்சு. 2வது ஹாஃப் அவர் கை கொடுக்குற நண்பர் யாருன்னு பார்த்தா காஸ், முடிஞ்சு போச்சு. தென் கெப்பாசிட்டர் வருவார். ஸோ வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் இது நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி டைபோல்ஸ். ஸோ டைபோல்ஸில் வர முக்கியமான கேள்வி எதுன்னு பார்த்தீங்கன்னா dipoles, that is a force of attraction that is between the 2 dipoles along the axial line and equatorial line. So இந்த கேள்வியை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இது ஹைலி ரிப்பீட்டட் நமக்கு 5 மார்க் கொஸ்டினாக வருது. அடுத்தது 2ஆம் யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன ஆரம்பத்தில் ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப்ஸ் லாஸ், தென் வீட்ஸ்டோன் நெட்வொர்க், வாட் யூ மீன் பை ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா. அப்புறம் ரெசிஸ்டார்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல், கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தென் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் யூஸிங் பொட்டென்ஷியோமீட்டர், வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் ஒரு 5 மார்க் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது நம்ம 3வது யூனிட் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா ஸோ அதில் ஒரு மேக்னெட்டிசம் அண்டு எலக்ட்ரோமேக்னெட்டிசம். ஸோ இதில் எப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், அந்த சயின்டிஸ்ட் நேம் வர்ற லாஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை
நல்லா படிச்சிருங்க. ஏன்னா அந்த யூனிட்டை ஃபுல்லாகவே ரன் பண்ணுறது அவங்க தான். ஸோ மேக்ஸ்வெல்ஸ் கார்க்ஸ்க்ரூ ரூல், ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ஸோ இந்த மாதிரி அந்த நேமிங் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸை தயவுசெய்து அவாய்ட் பண்ணாதீங்க, ஃபுல்லாக படிச்சிருங்க. ஸோ அவங்க தான் அந்த யூனிட்டை அவங்க ஸ்டார்ஸ் அவங்களாம். ஸோ அவங்க சூப்பராக அதை கொண்டு போவாங்க. சரிங்களா? தென் டிரான்ஸ்ஃபார்மர், தயவுசெய்து அதை படிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் தென் எப்படி வந்து ஒரு காயிலோட ஓரியன்டேஷன் மாறும்போது அதுக்கு என்ன நடக்குது. ஸோ வென் எ மேக்னெட்டிக் நீடில் இஸ் பிளேஸ்டு இன் எ கிராஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, அது டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர். ஸோ அதை நீங்கள் படிக்கணும். சரிங்களா? அப்புறம் நம்ம இன்னொரு அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸு பார்த்துக்குங்க. தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரா, கண்டிப்பாக அதை படிக்கணும். சரிங்களா? தென் ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். தென் ஃபாலோடு பை யங்ஸ் டபுள் ஸ்லிட் மெத்தட், ஜே தாம்சன் மெத்தட், மில்லிகன்ஸ் ஆயில் ட்ராப் மெத்தட். ஸோ இந்த மாதிரி நமக்கு எதெல்லாம் சயின்டிஸ்ட் பேர் வருதோ, ருதர்ஃபோர்டு கோல்டு ஃபாயில் மெத்தட், நீல்ஸ் போர். ஸோ இந்த மாதிரி நேமிங் அதை ஃபுல்லாக படிச்சிட்டாலே கண்டிப்பாக யார் கொஸ்டின் எடுத்தாலும் அந்த சயின்டிஸ்ட்டை கௌரவப்படுத்தணும் தான் பார்ப்போம் நாங்கள். ஸோ அவரை வந்து அந்த கான்செப்ட், அவங்க சொன்ன கான்செப்டை கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அந்த சயின்டிஸ்ட் நேம் உள்ளதை தயவுசெய்து படிங்க. ஹென்ரி பெக்யூரல், ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டெகிரேஷன் லா. தென் நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன். சரிங்க, நியூக்ளியர் ஃபிஷன் எங்கே நடத்துவீங்க? அது நியூக்ளியர் ரியாக்டர். தென் ஒய் டோன்ட் யூ ஸ்டடி தட் நியூக்ளியர் ரியாக்டர்? சரி, லாஸ்ட் 10th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் அண்ட் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். ரெக்டிஃபயர்னா என்ன? ஒரு கரண்ட்டு நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிங்காக வருது அப்படின்னா அதை டைரெக்டாக மாற்றுறது. அது கரண்ட்டை மட்டும்தான் சார் மாற்றுமா? இல்லை, வோல்டேஜும். ஸோ ஒரு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் வருது அப்படின்னா டைரக்ட் வோல்டேஜாக மாற்றும். ஸோ இது வந்து பாதியாக நடத்தினா அது ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர். இல்லை சார் ஃபுல் வேவ் பேட்டர்னே மாறுது அப்படின்னா ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையாக படிக்கலாம். சயின்டிஸ்ட் நேம் உள்ள அந்த டெஃபினிஷன்ஸ் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸை தயவுசெய்து விடாதீங்க. அது ஃபுல்லாக படித்தாலே டெஃபினட்டாக யூ வில் கெட். அது எவ்வளோன்னா அரௌண்ட் 40 to 45 தான் இருக்கும். 2 வால்யூமுக்கும் நான் சொல்கிறேன், 2 வால்யூமுக்கும் சேர்த்து 40 to 45 சயின்டிஸ்ட் நேம் உள்ள அந்த ஸ்டேட்மெண்ட் அண்டு 5 மார்க்ஸ் இருக்கும். அதை தரவாக படிச்சிட்டிங்கனாலே அதை அப்ளை பண்ணி நம்ம மற்ற கொஸ்டின்ஸை நம்ம சுலபமாக போகலாம். சரிங்களா? நிச்சயமாக சார், கண்டிப்பாக. இப்போ பொதுவாக பாடவாரியாக வினாக்களுடைய முக்கியத்துவத்தை எந்த மாதிரியான டெக்னிக்கல் டூல் வச்சு படிக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இங்கே மையப்படுறீங்க. கான்செப்ட், ஃபிசிக்ஸை பொறுத்தவரையிலும் கான்செப்ட் பேஸ்டு சிந்தனைகள் தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் பேசிக் கான்செப்ட்ஸ் அல்லது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் இன் ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக சார். இப்போது ரைட், ஸோ முதல் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் லா. ஸ்லைடை நீங்கள் பார்த்தீங்கனாலே யூ கேன் சி த சயின்டிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் த ஸ்டேட்மெண்ட். ஸோ கூலும் பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் லாவில் நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஃபஸ்ட் யூனிட்டில் வர எலக்ட்ரோஸ்டாட்டிக். அப்போது 2 சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்குது, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நான் அதை செப்பரேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அப்போ செப்பரேட் பண்ணும்போது அதோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் அது எதுக்கு ப்ரொபோஷனாக இருக்குதுன்னா தட் மேக்னிடியூட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தட் 2 சார்ஜஸ். அப்போ அதோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா இட்ஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். ஸோ அதுதான் இங்கே F21 = 1/4πε0 Q1 Q2/r². அப்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் ஆர் அட்ராக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த 2 பாயிண்ட் சார்ஜஸ் and inversely proportional to the square of the distance between them. So அந்த டயக்ராம்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், 2 சார்ஜ் ப்ளஸ் சார்ஜ். ஸோ it may be, அதான் நான் சொன்னேன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன். that may be either one is positive or another one is negative or ப்ளஸ் ரெண்டுமே இருக்கலாம். அது வந்து ரிப்பல்ஷனாகவும் இருக்கலாம் இல்லை அட்ராக்ஷனாகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் த 2 சார்ஜஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். த ஃபோர்ஸ் F is directly proportional to the magnitude of the charge Q1 and Q2 and inversely proportional to the square of the distance between them. ஸோ இது கூலும்ஸ் லா ரொம்ப ஸ்டாண்டர்டுங்க. இந்த கூலும்ஸ் லா ரொம்ப ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ் லா. ஸோ இந்த காஸ் லா நம்ம விடவே கூடாது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் நான் வைக்கிறேன்னா ஒரு இமேஜினரி ஸ்பியர் அவரை சுற்றி இருக்கும், அவரோட இன்ஃப்ளூயன்ஸு. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் நம்ம இந்த காஸ் லாவை நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் phi-E அப்படின்றது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தட் இஸ் டெவலப்டு பிகாஸ் ஆஃப் த சார்ஜஸ் ப்ளஸ் Q. ஸோ இந்த ஸ்பியரிக்கல் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு இமேஜினரி காஸின் சர்ஃபேஸ், தட் இஸ் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அது பர்ஃபெக்ட் ஸ்பியராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, தட் மே பி ரெகுலர் ஆர் இர்ரெகுலராக இருக்கலாம். ஸோ EDA, இந்த DAன்றது ஸ்மால் ஏரியா, ஸோ வேர் ஐ எம் டேக்கிங் இந்த ஸ்பியர். ஸோ EDA இதில் வந்து இந்த காஸ் தீட்டா, இங்கே ஆங்கிள் எதுவுமே இல்லை, பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன்லேயே தான் அந்த ஏரியாவும் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா
அப்போது எந்த ஆங்கிளும் அது மேக் பண்ணலை. அதனால் என்ன ஆகுது, ஆங்கிளே இல்லாததுனால θ 0 ஆகிடுச்சு. ஸோ cos 0 1 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு, இஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் யூனிஃபார்ம் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர். ஸோ எல்லா இடத்துலையும் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு 5 வோல்ட்னா 5 வோல்ட்டே தான் சுற்றியே இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இங்கே சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியரில் காமனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் phi is equal to E, that is closed integral of dA. dA is the area, small area we are taking in the sphere. So when we substituting the value dA வந்து என்ன, இது ஸ்பியர்ன்றதுனால that is 4 pi r square, அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது then E ஓட வேல்யூ that is 1/4 epsilon naught q by r square. இது நம்ம கூலும்ஸ் லாலேருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த வேல்யூஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் E and dA வேல்யூஸை when we substitute in phi E, ஸோ நமக்கு எப்படி கிடைக்குது, phi is equal to, that is flux, electric flux in the imaginary sphere is equal to 1/4 pi epsilon naught q by r square into 4 pi r square. Though இதை ஃபர்தராக நம்ம வந்து மாடிஃபை பண்ணும்போது phi is nothing but q by epsilon naught, because 4 pi r square gets cancelled. ஸோ இதோட கண்டினியூஷன் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னால் அந்த சர்ஃபேஸ் வந்து இட் நீட் நாட் டு பி அ ஸ்பியர், தட் மே பி இர்ரெகுலர் சர்ஃபேஸ், பட் அந்த பர்டிகுலர் சார்ஜ் எந்த அளவுக்கு தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்றது தான். ஸோ A1 இஸ் அனதர் ஏரியா. இப்போ இதுலேருந்து நம்ம காஸ் லாவை ஸ்டேட் பண்ணுறோம். அதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, இஃப் எ சார்ஜ் Q, தட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் தான் நம்ம சொல்கிறோம், இதுதான் Q. இஃப் Q இஸ் என்க்ளோஸ்டு பை an arbitrary closed surface, அப்போ அந்த closed sphere தான் நம்ம அதை சொல்கிறோம், closed surface, then the total electric flux through the closed surface is, whose value is phi E equal to integration, closed integral. அந்த சர்க்கிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, it is closed, so closed integral over E dA, which is nothing but Q enclosed by epsilon naught. ஸோ இதுதான் சார், இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து இந்த காஸ் லா, இந்த ஒரு யூனிட்டை அழகாக டிவைட் பண்ணுறாரு நம்ம கூலும் அண்ட் காஸ். நிச்சயமாக சார். ரைட். பொதுவாக நீட் எக்ஸாமினேஷன், ஜேஇ எக்ஸாமினேஷன், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கிரியேட் ஆகிறதுக்கான டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபிசிக்ஸ் பாடம் ரொம்ப முக்கியத்துவம் பார்க்கப்படுது. கண்டிப்பாங்க. இந்த ரெண்டு துறை சார்ந்த மாணவர்களும் பிற போட்டித் தேர்வுகள் நேஷனல் லெவலில் பல்வேறு காலேஜஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு மாணவர்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? கண்டிப்பாக. ஃபிசிக்ஸ் பாடத்தில் எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆனால் முழு மதிப்பெண் எடுக்க முடியும்? இது முழுக்க காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் சார், அதை பற்றி கண்டிப்பாக. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம், ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. எல்லாருக்கும், பேரண்ட்ஸுக்கும் சரி மாணவர்களுக்கும் ரொம்ப ஒரு குழப்பமாக உள்ள சமயம் அது. ஏன்னா காம்படிட்டிவில் சார் ரிடியூஸ்டு போர்ஷன்ஸ் மட்டும் படித்தா என்னால் காம்படிட்டிவ் எக்ஸாமை ஃபேஸ் பண்ண முடியும். பேரே பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ். ஸோ நீங்கள் இந்த ஸ்கூல்ஸில் நீங்கள் எழுதுகிற எக்ஸாம் வந்து மெயினாக நாங்கள் எதை செக் பண்ணுவோன்னா, இன்ஃபர்மேட்டிவ், உன்னோட இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு நீ படிச்சிருக்க, ஹவு ஃபார் யூ வில் பி ஏபிள் டு ரீப்ரொடியூஸ். ஸோ யுவர் இன்ஃபர்மேட்டிவ் ப்ராசஸை தான் நம்ம சொல்லுவோம். கொஞ்சம் தான் நமக்கு காம்படிட்டிவ் சைடு போகும், ஓகேங்களா, அப்ளிகேஷன் சொல்லுவோம். ஆனால் காம்படிட்டிவை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக அப்ளிகேஷன்ஸ் தான்ப்பா. ஸோ வாட் எவர் யூ ப்ரிப்பேர்ட், சார் நான் 2 வால்யூம் படிச்சிட்டேன், என்னால் நீட்டு இல்லை ஜேஇ கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. சார் எனக்கு எல்லா கான்செப்ட்டும் தெரியும், நீங்கள் எந்த கான்செப்ட் வேணால் கேளுங்க, வித் பேஜ் நம்பர் ஐ கேன் ரீப்ரொடியூஸ் அப்படின்னா கூட சாரி உங்களால் பண்ண முடியாது. ஒன்லி வென் யூ ஹாவ் த எபிலிட்டி டு அப்ளை தட் கான்செப்ட். ஸோ உங்களோட என்ட்ரன்ஸு மெயினாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் கான்செப்ட்ஸ் தான் இருக்கும் 100%. ஸோ அப்போ நம்ம ஸ்கூலில் உங்களை ட்ரெயின் பண்ணுறது இன்ஃபர்மேட்டிவ்க்கு தான் ட்ரெயின் பண்ணுறோம். எங்கள் ஒரு கேள்வி கேட்போம் புத்தகத்திலேருந்து, நீங்கள் பதில் சொல்லுவீங்க, சரிங்களா. ஆனால் என்ட்ரன்ஸில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் படிக்கணும் கான்செப்டை, யூ ஹாவ் டு கிரியேட் த கொஸ்டின். என்ன சார் அவ்வளோ ஈஸியாக சார்? செய்து பாருங்கள். ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அதுக்கான கேள்வியை உருவாக்க முயற்சி பண்ணி பாருங்களேன், உங்களோட இன்னொரு டைமென்ஷன் உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ யூ வில் பிகம் அ டைவர்ஜென்ட் திங்கர், ஒரு க்ரியேட்டிவாக இருக்கும். அண்ட் நம்மளோட எக்ஸாம் பேட்டர்ன் காமனாக நம்ம போகிறோம் இல்லைங்களா, இப்போ ஸ்கூல்ஸில் எழுதுகிற எக்ஸாம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அப்சல்யூட்னு சொல்லுவோம், ஓகே. ஆனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இட் இஸ் ரிலேட்டிவ், இட்ஸ் அ ரிலேட்டிவ் எக்ஸாம். நம்ம இங்கே கொடுக்குறது இட்ஸ் அ அப்சல்யூட். எப்படி உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 35 மதிப்பெண் எடுத்தால் பாஸ் அப்படின்னா, ஒரு பள்ளியில் ஒரு 11 A1 இல்லை 12 A1 A2 இருக்காங்க, அவங்க வந்து ஒரு 40 மாணவர்கள் அவங்க பாடம் எழுதுறாங்க, 35 மதிப்பெண் 40 பேர் எடுத்துட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், பாஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இங்கே என்னென்னா ரிலேட்டிவ், அந்த 40 பேரில் அந்த ரேங்கிங் ஆர்டர் வந்துடும். ஸோ வில் கம்பேர். உதாரணத்துக்கு இப்போ ஜேஇ IEEE தென் நீட் இருக்குது. நீட்டில் ஒருத்தர் வந்து
560 மதிப்பெண் எடுக்கிறாரு. அவருக்கு கிடைக்குதுங்க. போன வருஷம் எடுத்தாருன்னு நினச்சிங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ 2020 அவர் நீட் எழுதுகிறாரு, அவருக்கு மெடிக்கல் கிடச்சிருச்சு 560 மதிப்பெண். அடுத்த வருஷம் சார் நான் 565 மதிப்பெண் எடுத்துட்டேன், எனக்கு நீட்டு கிடைக்குமா, மெடிக்கல் சீட் கிடைக்குமான்னா கிடைக்காமலும் போகலாம். ஏன்னா இட் இஸ் ரிலேட்டிவ். இப்போ உங்களை விட ஒருத்தவங்க 600ல் 600 எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க கட் ஆஃபில் நீங்கள் யூ வில் பி ஜஸ்ட் வாஸ்ட் அவே. ஸோ அப்போது இது ரிலேட்டிவ். அப்போ ரெண்டுத்துக்குமே மோஸ்ட்லி நீங்கள் ஃபேஸ் பண்ணுற எக்ஸாம்ஸ்லாம் எப்படி, இட் இஸ் சப்ஜெக்டிவ். ஃபுல்லாக நீங்கள் எழுதுறது அப்ஜெக்டிவ் பார்த்தா வெரி ஃபியூ. பட் என்ட்ரன்ஸ் அப்படின்னா ஃபுல்லி அப்ஜெக்டிவ். அப்போது அப்ஜெக்டிவ்க்கும் ஒன்றை தயார்படுத்தலை. நாங்கள் ஸ்கூல் எஜுகேஷனில் நாங்கள் ஒன்றை தயார்படுத்தலை. பட் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த கொரோனா இந்த சீசனில் ஸோ வை டோன்ட் வி கோ ஃபார் தட் MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு நாம் ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் பட் ஹவு ஃபார் இட் வில் கம். ஸோ ஃபார் கன்வென்ஷனல் மோடுனா சப்ஜெக்டிவ் வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகவே அப்ஜெக்டிவ். அப்போது நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணது ஒன்று, நம்ம ஹையர் ஸ்டடீஸுக்கு போகிறோமா இல்லையான்றதை முடிவு பண்ணுறது பார்த்திங்கன்னா டோட்டலாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குப்பா அப்ஜெக்டிவ். ஸோ அதை நம்ம வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும்னா ஒன்லி பை ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண அதுதான் நான் சொல்கிறேன். ஃபிசிக்ஸை பேசுங்க, ஜஸ்ட் ஸ்பீக் ஃபிசிக்ஸ். உங்கள் நண்பர்கள்கிட்ட பேசுகிற மாதிரி ஃபிசிக்ஸ் கூட பேசுங்க. ஸ்பெண்ட் மோர் டைம் வித் யுவர் ஃபிசிக்ஸ். அப்போது நீங்கள் ஒரு கான்செப்டை படிச்சுட்டு தூங்கணுன்னா யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் ஒர்க் த ரிமைனிங் திங். ஸோ அது மட்டும் போகும், புது கான்செப்ட்ஸ் வந்து உனக்கு வரும். ஸோ ஹவு டு கிராக் எ ப்ராப்ளம், ஹவு டு சால்வ் எ ப்ராப்ளம், இது எல்லாமே இட் வில் கிவ் ஒன் பை ஒன்னாக இட் வில் கிவ். ஸோ இந்த நீட் அண்ட் AIEEE தென் IIT JEE ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாமே ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயும் நம்ம போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வி ஷுட் நோ வேர் டு அப்ளை த ஸ்டடிடு கான்செப்ட். நம்ம படிச்சிருக்கிறோம், ஸோ ஐ நோ எவ்ரி திங், பட் எங்கே அப்ளை பண்ணணும் கேட்டால் சார் எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை எல்லாமே படிச்சிருப்பார் 4 வருஷமும் ஃபுல்லாக. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிபிளியோ இல்லை மெக்கானிக்கலோ, ஹி நோஸ் எவ்ரி திங். பட் அவர் வந்து ஒரு கேம்பஸில் வாட் யூ மீன் பை இன்ஜினியரிங் அப்படின்னு கேட்டால் சார் அது ஃபஸ்ட் இயரில் வருதா, செகண்ட் இயரில் வருதா, தேர்ட் இயரில் வருதா. ஸோ அந்த இன்ஜினியரிங் சிலபஸில் இருக்காது. ஸோ அவுட் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 4 இயர்ஸில் he should get an ability to explain so what engineering is சொல்லணும் இல்லையா. ஸோ அப்புறம் அந்த கொஸ்டின் நம்ம டைரெக்டாக கொடுக்கல. இது அப்ளிகேஷன் பார்ட்டு. சார் 4 வருஷம் படித்த டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ், பட் எனக்கு அந்த ஆன்சர்ஸ் தெரியலையே சார். ஏன் சார்? அப்ளிகேஷன் சார். ஸோ காம்படிட்டிவ்னு போனாலே நாங்கள் என்ன பண்ணுவோம், டிஸ்ட்ராக்டர்ஸை அதிகமாக கொடுப்போம்ப்பா. டிஸ்ட்ராக்டர்ஸ் அதான் சாய்ஸ், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துட்டா 4 ஆப்ஷன்ஸ் seems to be the correct answer, but you have to choose the one wisely which is very nearest to the correct answer. 4மே கரெக்டாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் நாங்கள் டிஸ்ட்ராக்டர். ஆக்சுவலாக உன்னை கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ண விட மாட்டோம். ஒன்று தான் கரெக்டு, மீதி 3 தப்பான ஆன்சர். பட் நாங்கள் என்ன பண்ணுவோம், அவரை மேலிக்னேட் பண்ணி இவரும் கரெக்டுன்னு ஒன்று சொல்லுவோம். ஏன், எங்களோட வேலையை ஒன்றை வந்து அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து வெளியில் அனுப்புறது தான். ஸோ அப்போ யூ ஹாவ் டு பி வெரி வெரி காஷியஸ். பண்ணும்போது நல்ல கொஸ்டினை படிக்கணும். ஆன்சர்ஸ் பார்த்தா சார் 4மே கரெக்டாக இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று தான் கரெக்டு, அது எதுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணணும். அப்போ எப்போ சூஸ் பண்ணுவேன், ஒன்லி when you have application oriented mind. அது எங்கே நம்ம அமுல்படுத்தணும் படித்ததை அப்படி இருந்தால் டெஃபினட்டாக யூ கேன் வெரி ஈஸிலி கிராக் த நீட் as well as IIT JEE. ப்ராக்டிஸ் அதுதான் அந்த குரலில் ஒன்று சொன்னேன். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். ஹார்ட் ஒர்க்ஸ் நெவர் ஃபெயில், இட் will lead you wherever. It's a miracle. So perseverance, patience and do hard work. Definitely you will attain success in any endeavor you take. Yes sir. ப்ராக்டிஸ் பண்ணும்போது பாடங்களை படிச்சுட்டு வினாக்களை நீங்களே உருவாக்குங்கள் அப்படின்னு ஒரு புதிய யுக்தியை சொன்னீங்க. ஆமாங்க. இது மாதிரியாக மாணவர்களே செய்வதற்குரிய சாத்தியக்கூறுகளை பற்றியும் யோசிக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பாக. அது வகுப்பறைகளில் நிகழ்த்தப்படுவதா வீட்டுக்குள்ள நிகழ்த்தப்படுவதா என்கின்ற முரண்பாடுகளும் இருக்கதான். கண்டிப்பாங்க. தொடர்ந்து அந்த செய்தியை நம்ம மீள்பார்வையிடுவோம். சரிங்க ஐயா. மைக்கேல் ஃபாரடே கண்டிப்பாக விஞ்ஞானி பிசிக்ஸ் பாடத்திற்கு எந்த மாதிரியான உருவாக்கங்களை கொடுத்திருக்கிறார், அவரை பற்றி சொல்லுங்கள் சார். ரைட். சிறப்பான மைக்கேல் ஃபாரடே. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான மனுஷன் நம்ம சொல்ல முடியாது. மைக்கேல் ஃபாரடே. ஸோ வாட் எவர் பெனிஃபிட்ஸ் வி ஆர் ஜஸ்ட் என்ஜாயிங். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் வந்து ஒன்ஸ் பல்பு ஒன் ஹி இன்வென்டட் மீன்ஸ் அவர் சொன்னது, ஒரு காலம் வரும் மெழுகுவத்தியை வந்து பணக்காரன் மட்டுமே பயன்படுத்த முடியும், லைட்டை எல்லா பாமர மக்களும் பயன்படுத்தலாம்.
ஸோ அந்த அளவுக்கு அவர் ஒரு கான்ஃபிடன்ஸ் சொன்னார். ஸோ மைக்கேல் ஃபாரடே ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரண்ட்டு பாஸ் ஆகுனா அதுக்கெல்லாம் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதுதான் அவரோட மெயினான திங். இப்போ அவர் என்ன சார் இதுதான் சாதாரணமாக சொல்லிட்டீங்களே அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இதில் அவரோட அடுத்த லெவலுக்கு அவர் எப்படி மூவ் பண்ணுறாருன்னா, ஸோ ஹி பெர்ஃபார்ம் சர்டன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கேல்வாமீட்டர் விச் இஸ் அ கரண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே ஒரு பார் மேக்னெட் வைக்கிறாங்க. there is a copper coil which is connected to the galvanometer. So no motion when the coil and the magnet are static. அப்படின்னும்போது the galvanometer shows zero deflection. எந்த டிஃப்ளெக்ஷனும் காமிக்கல. அப்போ என்ன பண்ணுறாரு, ஸ்லோவாக அந்த மேக்னெட்டை when he is moving towards left ஆனால் towards the coil அப்படின்னும்போது the galvanometer shows deflection in one direction. ரைட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். In the same way when he is moving away ஆர் இல்லை இது என்ன பண்ணுறாங்க, கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு he is just keeping the magnet inside the coil. அதுவும் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குப்பா, மூவ் ஆகலை. அப்போ பார்த்தாலும் கேல்வாமீட்டர் என்ன பண்ணுது, ரைட் டிஃப்ளெக்ஷன்லேருந்து ஸ்லோலி ரீகெயின்ஸ் டு தி நல் டிஃப்ளெக்ஷன். நவ் he is moving the magnet away from the coil. Then what happens, that coil galvanometer shows deflection in the opposite direction. ஸோ இதுதான் அவர் பார்க்குறாரு. என்னங்க ஒரு மேக்னெட்டை காயிலுக்குள்ளே வைக்கிறோம், அப்போது என்ன ஆகுது, ஸ்டாட்டிக்காக இருக்குது, காயிலும் மூவ் ஆகலை அந்த மேக்னெட்டும் மூவ் ஆகலை அப்படின்னும் போது கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகலை. ஆனால் when ஏதாவது ஒன்று மூவ் ஆகுது, இப்போ காயில் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, when a magnet is moved towards the coil or away from the coilனா அப்போது கேல்வாமீட்டர் டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. அப்போது வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி அவர் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ இதிலிருந்து தான் அவரோட கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இதோட விடாமல் he just moves the magnet very faster towards the coil. அப்போது galvanometer shows larger deflection and similarly he is moving away from the coil. அப்போவும் என்ன ஆகுது, அதர் சைடில் it shows a greater deflection. ஸோ இதையும் நோட் பண்ணுறாரு. இப்போ பொறுமையாக மூவ் பண்ணால் டிஃப்ளெக்ஷன் பொறுமையாக வருது. அப்போ என்ன அர்த்தம், when you move the magnet towards the coil in a slow pace, மெதுவாக நீங்கள் நவுத்தும் போது கம்மியான கரண்ட் கிடைக்குது, வேகமாக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அதிக கரண்ட் கிடைக்குதுன்னு சொல்லி அவர் இதை கான்செப்டை வச்சுக்கிறாரு. சரிங்க, இது மேக்னெட்டுக்கா. இப்போ இன்னொரு தடவை அவர் என்ன பண்ணுறாரு, சேம் எக்ஸ்பெரிமெண்ட்டை டிஃப்ரெண்ட் he places a one coil, ஒரு காயிலில் கரண்ட்டை பாஸ் பண்ணுறாரு. அந்த காயிலில் கரண்ட் போனாலே எந்த ஒரு காயிலே கரண்ட் வந்துச்சுன்னா அதில் மேக்னெட்டிசம் உருவாகும். ஸோ அப்போது அந்த மேக்னெட்டிசம் உருவான பிறகு அது என்ன பண்ணுறாரு, he is moving that coil towards the coil which is connected to the galvanometer. அப்போ என்ன ஆகுது, galvanometer shows deflection. அதே மாதிரி when he is moving the coil away, அப்போது மறுபடியும் என்ன ஆகுது, டிஃப்ளெக்ஷன் in the opposite direction. ஸோ மேக்னெட்டுக்கு என்ன எஃபெக்ட் கிடைச்சதோ அதே மாதிரி கரண்ட்டு ஒரு காயிலில் போகும்போதும் he experiences the same effect. ஸோ ரெண்டுமே ஸ்டாட்டிக்காக இருந்ததுன்னா there he doesn't experience any deflection. ஸோ இந்த கான்ட்ரிபியூஷனை வச்சு தான் அவர் கன்க்ளூட் பண்ணுறார். ஃபைனலி he noticed that whenever a magnetic flux linked with a closed circuit changes an EMF is induced. எப்போல்லாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, அப்போ எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா whenever there is a relative movement, ஒன்று மேக்னெட் மூவ் ஆகணும் அல்லது காயில் மூவ் ஆகணும். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மூவ் ஆனால் ரிலேட்டிவ் மோஷனாக இருந்தால் that time an EMF, that is electromotive force is produced. இது அவரோட ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா பார்த்தீங்கன்னா அந்த மேக்னிடியூட் ஆஃப் த இன்டியூஸ்ட் EMF எப்படி சார், அது ஸ்ட்ரென்த் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது ஹவு ஃபாஸ்ட் த மூமெண்ட் ஹேப்பன்ஸ். ஸோ அதுதான் எப்சிலான், தட் இஸ் EMF d∅b/dt. ஸோ எப்சிலான்ன்றது EMF எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் which is equal to n d∅b/dt or dn∅b/dt. that is 5b is the magnetic flux. ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன் தான் சார் எல்லாத்துலையும் டைனமோ, நம்ம சைக்கிளில் அந்த காலத்தில் டைனமோ வச்சுருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மேக்னெட் சுற்றும். நான் ஒரு தடவை சின்னதில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் அந்த சுற்றி அந்த கண்டெய்னர் சுற்றி ஒரு காயில்ஸ் இருக்கும். தென் அது மேலே நமக்கு ஒரு சர்க்குலர் சிலிண்டருக்கு மேக்னெட் இருக்கும். அதுதான் நம்ம வீலில் பேக் வீலில் will hold that. நிச்சயமா சார். அப்படி பல்வேறு அறிவியல் நிகழ்வுகளை மாணவ செல்வங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நேயர்களின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க.